சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சனம் செய்துள்ளார். அதன் விளைவாக பலதரப்பு கருத்துக்கள் வந்துள்ளன. சீமான் அவர்கள் பெரியார் அவர்களைப் போல் போராட்டம் செய்த பல முன்னோர்களை ஏன் திமுக கட்சி முன்னிலைப்படுத்தவில்லை என்றும், குலாபிமானம் மற்றும் தேசாபிமானம் இல்லாத பெரியார் அவர்களை ஏன் தமிழ் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும், கட்சி தொடங்கிய காலத்தில் பெரியார் அவர்களை விமர்சனம் செய்த திமுக இப்பொழுது ஏன் ஆதரவு தெரிவிக்கிறது என்றும், இன்று இருக்கும் அரசியல் சூழலில் பெரியார் அவர்களின் தேவை இல்லை என்றும் கூறினார். திமுக இப்பொழுது அந்த கருத்துக்கு எதிராக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் கூறினார். அதே சமயம் பெரியார் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க சீமான் அவர்களை சங்கி என்றும் கூறுகின்றனர். பெரும் தலைவர்களின் கொள்கையை விமர்சனம் செய்ய நமக்கு எல்லா உரிமையும் உள்ளது. அதே சமயம் அவரை விமர்சிப்பதால் அவர் முக்கிய தலைவர் இல்லை என்று அர்த்தமாகாது. ஆனால் அந்த தனி மனித விமர்சனத்தின் மூலம் நாம் அவரது கருத்துக்களை மறுத்து விடுகிறோம், அவரது முக்கியத்துவத்தையும் இழந்து விடுகிறோம். பெரியார் அவர்களின் கொள்கையானது சமூக நீதி மற்றும் பெண் விடுதலை ஆகும். அவரை முழுமையாக புறக்கணிக்க முடியாத இடத்தை எட்டியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் அவரை மட்டும் ஆதரித்து மற்ற போராளிகளை புறக்கணிப்பதும் சரியான நியாயமா என்பது முக்கியமான கேள்வியாகும். இது போன்ற விஷயங்களை ஒரு விவாத பொருளாக மட்டுமே ஊடகங்கள் பயன்படுத்திக் கொள்கிறது. அதன் பயன்களை அரசியல் கட்சிகள் அறுவடை செய்து கொள்கிறது. எந்த பெருந்தலைவர்களும் ஸ்தாபனங்களுக்கு உள்ளானவர்கள் இல்லை. அவர்கள் தனி மனிதர்களுக்கும் மக்களை ஒன்று திரட்டுவதற்கும் மட்டுமே உள்ளானவர்கள். அத்தலைவர்கள் அமைப்புக்குள்ளாக்கப்படுவதால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதற்கு தமிழ்நாடு அரசியல் ஒரு முக்கிய உதாரணம்.